அட்டோவன் செல்லர் மொபைல் ஆப்பில் நீங்கள் விற்கும் பொருட்களை எவ்வாறு இணைப்பது? இடதுபுறம் மேல் பகுதியில் உள்ள 3 கோடுள்ள பட்டனை அழுத்தவும். அதில் உள்ள ஏரியா மேனேஜ்மெண்ட் பட்டனை அழுத்தி வரும் திரையில் உள்ள ப்ளஸ் பட்டனை அழுத்தினால் நீங்கள் விற்பனை செய்யும் இடங்களை அதன் பின்கோடுகளை வைத்து உங்கள் வசதிக்கேற்ப பல குரூப்புகளாக பிரித்து கொள்ளுங்கள். உருவாக்கப்படும் ஒவ்வொரு குரூப்புகளுக்கும் பெயர் வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் சிமெண்ட் சர்வீஸ் ஏரியா 1 என ஒரு குரூப்பையும் அதில் ஒரு பின்கோடும் மற்றும் சிமெண்ட் சர்வீஸ் ஏரியா 2 என ஒரு குரூப்பையும் அதில் 5 பின்கோடுகளும் மற்றும் டிஎம்டி சர்வீஸ் ஏரியா 1 என ஒரு குரூப்பையும் உருவாக்கியுள்ளோம். அடுத்து நாம் விற்பனை செய்யும் பொருட்களையும் ஏரியாவையும் எவ்வாறு இணைப்பது என்பதை பார்ப்போம். டேஷ்போர்ட் கீழ்ப்பகுதியில் உள்ள 5வது பட்டனை இயக்கவும். இப்பொழுது நான் 2 வகை சிமெண்டை தேர்ந்தெடுத்து சிமெண்ட் சர்வீஸ் ஏரியா குரூப்புடன் இணைக்கிறோம். அடுத்து 5 வகை டிஎம்டியை தேர்ந்தெடுத்து டிஎம்டி சர்வீஸ் ஏரியா குரூப்புடன் இணைக்கிறோம். அடுத்து நீங்கள் எந்த அளவு ஒவ்வொரு பின்கோடிற்கும் சேவை செய்ய முடியும் என்பதை குறைஞ்சபட்சம் மற்றும் அதிகபட்ச அளவில் உள்ளிடவும். இந்த அளவிற்குள் தான் அந்த பொருட்களுக்கான என்கொயரி உங்களுக்கு வரும். டேஷ்போர்ட் கீழ்ப்பகுதியில் உள்ள 6வது பட்டனை இயக்கவும். இப்பொழுது நான் சிமெண்ட்டுக்கான குறைஞ்சபட்ச மற்றும் அதிகபட்ச அளவுகளை உள்ளிட உள்ளோம். எடுத்துக்காட்டாக மினிமம் 50 முதல் 1000 வரை. மற்றும் டிஎம்டிற்கான
குறைஞ்சபட்ச மற்றும் அதிகபட்ச அளவுகளை உள்ளிட உள்ளோம். மினிமம் 500 முதல் மேக்சிமம் 1000 வரை. சிமெண்ட் மற்றும் டிஎம்டி கம்பிகளின் என்கொயரி வர ஆரம்பிக்கும்.